நமது 15வது மெகா மகளிர் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் இப்பொழுது முதல் விருது. மூர்த்தி சிறிதாயினும் சாதனை அளப்பெரியது. இந்த சிறு கண்களில் எவ்வளவு பெரிய கனவுகள்! இதோ அவரின் தொகுப்பில் காண்போம். பயிர் முளையிலேயே தெரியும் என்பார்கள். ஆனால் விளை பருவத்திலேயே இவரது துறையில் ஆள் போல் உயர்ந்து அனைவரையும் அதிசயித்து வரும் சுட்டி சாதனையாளர் இவர். டிசம்பர் 8ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு சென்னை அரசு மருத்துவமனை ஊழியர் திரு பிரேம்குமார் திருமதி ஸ்வேதா தம்பதியினருக்கு முதல் மகளாய் பிறந்த சொத்து இவர். இவரது 2ஆம் அகவையில் பிறந்த நாள் பரிசாக கிடைத்த பொம்மை வில்லம்பை இரவு பகல் பாராமல் கையில் வைத்துக் கொள்ள சுட்டிக்கு அதன் மீது இருந்த அதீத பற்றை உணர்ந்த இவரது தந்தை பிரபல வில்வித்தை பயிற்சியாளர் திரு உசைனிடம் அழைத்துச் செல்ல அதனை பின்தொடர்ந்த சம்பவங்கள் எல்லாம் சரித்திரமாகவே மாறின. வெறும் ஆர்வம் மட்டும் இருந்து செய்யக்கூடியது அல்லவே. அதற்கு மனதை ஒருமுகப்படுத்தும் தன்மை, வில்லை நாணில் ஏற்றி அதனை எய்வதற்கான உடல் வலிமை, பொறுமை என அனைத்தும் தேவை. அவரோ அப்பொழுது சிறு குழந்தை, சின்னஞ்சிறு விரல்கள், பிஞ்சு கரங்கள். ஆனால் கண்களில் ஒளியும் மனதில் திடமும் நிரம்ப பெற்றவர் இவர். ஒளிரும் சூரியனை மறைத்து வைக்க முடியாது. அதுபோல் ஒளி வீசும் இவரது திறனையும் ஆர்வத்தையும் புரிந்து கொண்ட இவரது ஆசான் இவருக்கு முறையாக பயிற்சி அளிக்க தொடங்கினார். எடுத்த எடுப்பிலேயே 50, 100 என தொடர்ந்து அம்புகளை எய்ய தொடங்கிய இவரது திறனை கண்டு அதனையே அதிக எண்ணிக்கையில் அம்புகளை எய்ய பயிற்சி அளிக்க தொடங்கினார் இவரது குரு. இந்த பொண்ணை ஏதோ ஒன்று சாதிக்க போகிறது அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி ஷூட் பண்ண அந்த போ திருப்பி கொடுக்குறதுக்கே அழக ஆரம்பிச்சிட்டா. ஸோ அந்த போவே அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து நீ வச்சுக்கோமான்னோம் சொல்லுவாங்க. த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். மொதல் பார்வையில் இவ பெரிய சாதனை பண்ணுவான்னு பார்த்துட்டேன். மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு செயலை செய்வது அரிது. அப்படி துள்ளி விளையாடும் 3.5 வயதில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு சிறிதும் துவளாமல் வைத்த குறி தப்பாமல் 3.5 மணி நேரம் தொடர்ந்து 1111 அம்புகள் எய்து உலக சாதனை படைத்த வீராங்கனை இவர். அந்த வில்லின் உயரத்தை கூட இவர் அப்பொழுது எட்டவில்லை என்றாலும் இவரது சாதனை பட்டியல் விண்ணையே எட்டத் தொடங்கியது. இந்த ஒரு சாதனையோடு மட்டும் இவர் நிற்கவில்லை. அதே ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு மாநில வில்வித்தை போட்டிகளில் மிக இளம் வயது போட்டியாளராக பங்கேற்றதுடன் நில்லாமல் ரிகர்வ் பவ், காம்பவுண்ட் பவ், இந்தியன் பவ் என 3 வித்தியாசமான அம்பு பிரிவுகளிலும் தங்க பதக்கங்களை வென்று அதிலும் உலக சாதனை படைத்த தங்க மங்கை இவர். அதே ஆண்டு தேசிய வில்வித்தை போட்டிகளில் பங்கேற்ற மிகவும் இளம் வயது வீரரும் இவரே. இவர் குறிப்பார்த்து சுடுவதில் தான் கெட்டிக்காரர் என்று நினைத்தோமே. ஆனால் 2019ஆம் ஆண்டு மீண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று 1 மணி நேரம் கண்களை கட்டியபடியே 8 மீட்டர் தூரத்தில் 307 அம்புகளை சரியான குறியில் எய்து 3வது உலக சாதனையும் படைத்து விட்டார் இந்த அதிசய சிறுமி. இந்த ஆச்சரியம் அடங்குவதற்குள் அதற்கு அடுத்த ஆண்டு, அதாவது 2020இல் மீண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தலைகீழாக தொங்கியபடியே 13 நிமிடம் 15 வினாடிகள் அதிக அம்புகளை எய்து
மீண்டும் உலக சாதனை படைத்துள்ளார் இவர். மகாபாரதத்தில் பாஞ்சாலி சுயம்பரம் நினைவிருக்கின்றதா? அர்ஜுனன் கீழ் நோக்கி மேலிருந்த மீனின் பிம்பத்தை பார்த்து அதன் கண்ணில் சரியாக அம்பை எய்தார் அல்லவா? அதே போல மேலே சுழன்று கொண்டிருந்த கொரோனா வைரஸ் போன்ற சின்னத்தை நேரில் பார்க்காமல் அதன் பிம்பத்தை நீரில் பார்த்த வண்ணம் ஒன்றல்ல இரண்டல்ல 75 அம்புகளை இலக்கை நோக்கி சரியாக எய்ததுதான் இவரது 5வது உலக சாதனை. இதனை கேட்டே மலைப்படைந்து விட்டீர்களா? அதனை எப்படிப்பட்ட சூழலில் செய்தார் என்று தெரிந்தால் நீங்கள் மூர்ச்சையே அடைந்து விடுவீர்கள். அந்த சிறுமி நீரில் குறிப்பார்த்து மேலே சுழலும் இலக்கை எய்தது 800 கூர்மையான நகங்கள் கொண்ட முள் படுக்கையில் நின்றவாறு. திறமைக்கும் திடத்திற்கும் மட்டுமல்ல, நெஞ்சுரத்திற்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த இளம் வீராங்கனையின் முன்பின் எவரும் எண்ணிக்கூட பார்த்திராத அளப்பரிய சாதனைகளை பாராட்டி இவர் 3ஆம் வகுப்பு எட்டும் முன்னரே 3 முறை கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க பெற்றவர் இவர். இன்றளவும் தினமும் காலை 4-5 மணி முதல் பயிற்சி, பின் நேராக பள்ளி முடிந்து அரை மணி நேர இடைவெளிக்கு பின் தொடர்ந்து 4-5 மணி நேரம் கடுமையான பயிற்சி செய்யும் இவர் பள்ளி படிப்பிலும் முதலிடம் பிடித்து வருகிறார். இவரின் திறனை அறிந்து பெண் பிள்ளைதானே என்று இல்லாமல் இவரது அனைத்து முயற்சிக்கும் உற்ற துணை உறுதுணையாக இருக்கும் இவரை மெருகேற்றி வரும் இவரது பெற்றோர், மகள் நாட்டுக்காக பதக்கம் வென்றால் அதுவும் நம் நாட்டுக்கு பெருமை தேடி தரும் செயல்தான், இதுவும் தேசப்பற்றுதான் என்கிறார்கள். 2032 ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதே தனது லட்சியம் என்னும் வில்வித்தை வீராங்கனை அதனையும் தாண்டி இந்நாட்டின் பிரதமராவதுதான் தனது அடுத்த லட்சியம் எனவும் கூறுகிறார். அதற்காக இப்பொழுது இருந்தே அப்துல் கலாம், காமராஜர் போன்றவர்களின் எழுத்துக்களை படித்து வருகிறார். இவரிடம் 5 நிமிடம் பேசினால் போதும், இவரது உற்சாகம் நமக்கு தொற்றிக்கொள்ளும். அவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும், அது வெளியில தெரிஞ்சுட்டு நீங்க அதுல சேர்த்து விட்டீங்கன்னா அவங்களும் என்ன போல பெரிய ஆளா வருவாங்க. அப்படி துடிப்பாக பேசும் இவர் இதுவரை 190 பள்ளிகளில் ஊக்கமளிக்கும் பேச்சாளராகவும் உரையாற்றி வில் வித்தையில் மட்டுமல்ல சொல் வித்தையிலும் வல்லவராக உள்ளார் இவர். மிகவும் இளம் வயதில் மாநில தேசிய வில்வித்தை போட்டிகளில் இதுவரை 12 தங்கப் பதக்கங்கள், 2 வெள்ளிப் பதக்கங்கள், 1 வெண்கலப் பதக்கம் பெற்று இதுவரை யாரும் கண்டும் கேட்டிராத, ஏன் கற்பனை கூட செய்திராத 5 உலக சாதனைகளை புரிந்து இந்தியாவிற்காக ஒலிம்பிக்கில் தங்கப் பதக்கம் வெல்ல வேண்டும் என்ற லட்சியத்தோடு வாழ்ந்து வருபவர்தான் நமது மெகா மகளிர் இளம் சாதனையாளர் விருதினை பெறும் வில் பிடித்த வெற்றி செல்வி யூபி சஞ்சனா அவர்கள். மெகா மகளிர் இளம் சாதனையாளர் விருதினை பெற டாக்டர் யூபி சஞ்சனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மூச்சு முட்டது, என்னன்னு சொல்றது இவங்களை, நம்ம தெய்வ குழந்தை, தங்க குழந்தை. அவருடன் அவருடைய பெற்றோர்.
Mega Woman Young Achiever Award for outstanding achievements in the field of archery. அழகா பேசுவேங்கன்னு கேள்விப்பட்டோம். எங்களுக்காக சில வார்த்தைகள். மண்வாசனை குடும் மாறலாம், வானவில் நிறம் குடும் களையலாம், அன்பின் நட்பு குடும் அழியலாம், ஆனால் என்றும் மாறாத அழியாத கலையாத என் தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கம். என் குருநாதர் டாக்டர் ஷியான் ஹுசனிஹூ அவங்களுக்கு என் தனி வணக்கம். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். பெண்களால் முடியாதது ஏதாவது இருக்கா? நம்ம பெண்களால் முடியாதது எதுவுமே இல்லைன்னு நம்ம ஸ்டேஜில் சொல்லுவோம். ஆனால் பெண்களால் முடியாத 2 விஷயம் இருக்குது. ஒன்று நான் சிரிக்கிறதுக்காக ஒன்று சொல்கிறேன், இன்னொன்று யோசிக்கிறதுக்காக ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிரிக்கிறதுக்காக சொல்கிறேன். பெண்களால் முடியாதது பேசாமல் இருக்க முடியாது. 2வது, பெண்களால் முடியாதது பாலியல் வன்கொடுமையை தடுக்க முடியல. பாண்டிச்சேரியில் உள்ள பாரதிதாசன் அவர்களின் அருங்கையில் உறங்கிக் கொண்டிருக்கும் என் சகோதரி அவர்களுக்கும் என் கண்ணீர் கலங்கிய என் கண்ணீர் வணக்கம். நான் இந்த விருதை ஒருத்தவங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். பெண்ணாக பிறந்த அனைவருமே சாதனையாளர் தான். அந்த பெண்ணாக பிறந்து பாலியல் வன்கொடுமையால் இறந்த என்னோடய சகோதரிகள் எல்லாருக்குமே நான் இந்த விருதை சமர்ப்பிக்கிறேன். முக்கியமாக பாண்டிச்சேரியில் இறந்த என்னோட சகோதரிக்கும் அவங்களோட பெற்றவங்களுக்கும் நான் இதை சமர்ப்பிக்கிறேன். என்னோடய ஆசை ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கணுன்னு தான் என்னோடய ஆசை. அதுவும் நிச்சயமாக 2032 என்னோடய குருநாதரோட ஆசீர்வாதில் நான் நிச்சயமாக வாங்குவேன். இப்போ நான் இந்த அவார்ட் வாங்கினதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, நான் இப்பயே ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கின மாதிரி எனக்கு இந்த அவார்டு தோணுது. நான் நிச்சயமாக வாங்குவேன். இந்த தமிழ்நாட்டுக்காக நான் நிச்சயமாக வாங்குவேன். கண்டிப்பாக நீங்கள் வாங்கத்தான் தமிழின் போறீங்க. சிறந்த சொல் செயல் செய்து காட்டுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தேங்க்யூ ஸோ மச் கண்ணம்மா. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஊபி சஞ்சனா.